அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய செல்வம் அல்லவா? இந்த செல்வத்தை ஒருபோது நாம் விட்டுவிடாதவாறு நம்மோடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூலிலிருந்து இறை வார்த்தை அதிகாரம் 14 இறை வார்த்தை 8-10 முடிய. பொறாமை கொண்டோர் தீயோர், பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர். பேராசை கொண்டோர் உள்ளது 2 நிறைவு அடைவதில்லை. பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடையச் செய்கிறது. கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள், அவர்களின் உணவறையில் எதுவும் இராது. பிரைஸ் தி லார்ட். பொறாமை கொண்டோர் தீயோர், பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர். ஏனென்றால் இப்போ நாம் முன்னேறன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி முன்னேறும் போதே சில பேருக்கு பொறாமையாக இருக்கும். தானும் வாழமாட்டாங்க, பிறரையும் வாழ விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. பிறர் முன்னேறதே அவங்களுக்கு பிடிக்காது. பேராசை கொண்டவரது உள்ளம் நிறைவடைவதில்லை. பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடைய செய்கிறது. ஏன்னா ஆசை வேணும் தான் நமக்கு இல்லையா? அது பேராசையாக மாறும்போது இன்னும் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது எதை தேடினாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவே இருக்காது இல்லையா? போதும் என்றாலே அதில் ஒரு நிறைவு கிடைத்துவிடும். இன்றைக்கு இதுதான் நமக்கு என்று ஒரு எண்ணமும் நமக்கு வந்துவிடும். ஆனால் அது இல்லாமல் இன்னும் இன்னும் என்று தேடும்போது கண்டிப்பாக அது நிறைவாகவே இருக்காது. அதுபோல் பாருங்கள், கஞ்சர்கள் கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள், அவர்களின் உணவறையில் எதுவும் இராது. ஏன்னா அவங்க இப்போ 4 பேரை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 3 பேருக்குள்ள சாப்பாடு தான் அங்கே இருக்கும். புரியுதா? அந்த 3 பேர் சாப்பாடை தான் அந்த 4 பேருக்கும் போகிறணும், அழைத்தவங்களும் சாப்பிடணும். அப்போ எப்படி இருக்கும்? அந்த சாப்பாட்டு பணம் வெறுமையாயிருமா? இதுதான். அப்போ கஞ்சன்ட்ட நம்ம உணவு உட்கொள்கிறது கூட தவறு என்று அவர் உணர்த்துகிறார் நமக்கு. ஏன்னா வயிறார உணவு கொடுப்பவர்கள் வேற, வயிறு குறைய உணவு கொடுப்பவர்கள் வேற. 3 ஆட்கள் உணவை 5 ஆட்கள் உண்ணும்போது எப்படி இருக்கும்? அதாவது நிறைவாக உள்ளவர்களிடம் உண்ணுவார்கள். நம் இறைவன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகுந்து கொடுத்தது போல் தன்னிடம் கொஞ்சம் இருந்தாலும் அது எல்லாரும் பகுந்து உண்ணுவர்களுக்கு நிறைவு இருக்கும். ஆனால் கஞ்சத்தனம் பண்ணுறவர்களுக்கு நிறைவு இருக்குமா? இருக்காது. அவங்க பானையிலையும் 10 அரிசி இருக்காது, உணவறையிலையும் உணவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறதான் இறைவார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துது. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும், நன்மை தெரிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறரை அறிந்து கொள்வர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இறைவனோடு ஒன்றித்து நடக்க முடியும். எல்லாம் கூடும் என்று நாம் நினைத்து கொண்டு இருவகையான வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு முடியுமா? அந்த அருள்கொடை அவரிடமிருந்து வரவில்லை, வேறொருடமிருந்து வருகிறது இல்லையா? அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவார்த்தை மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதன் மூலம் நாம் வாழும்படி இறைவனை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் நன்மை செய்வர்களாக மட்டுமே வாழும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அதை யாரும் அறியாதவாறு கொடுக்கும்படி எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. அந்த உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. பிறர் நாங்கள் கொடுத்ததை பிறரிடம் பகிர்ந்தளிக்காதவாறும் ஆண்டவரே. என்னென்றால் நாங்கள் இன்னருக்கு கொடுத்தோம் என்று பிறரிடம் சொல்லாதவாறும் எங்கள் நாவுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதில் தான் ஒரு நிறைவு இருக்கிறது ஆண்டவரே. அதனால் எதை செய்தாலும் இறை சித்தத்தின்படியே நாங்கள் செய்யும்படி தேவனில் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி கூறி, நீர் எங்களுக்கு தருவதை தான் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் என்ன உள்ளது? ஒன்றுமே இல்லை. நாங்கள் வெறுமையானவர்கள், ஆனால் எங்களை நீர்தான் நிரப்புகிறீர் ஆண்டவரே. அந்த நிரப்புதலுக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.